சுட்டக்கதை 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 செந்தில் சுட்டக்கதை சுட்டக்கதை. ஒரு ஊர்ல நம்ம பறந்தாவே சந்தோஷமா பேச்சுலரா வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டுல ஒரு கடிகாரம் இருக்கும். எப்பயுமே அதுலதான் ஒரு டைம் பாக்குறது. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, அந்த கடிகாரம் திடீர்னு அந்த ஆணியோட பிச்சுக்கிட்டு டமால்னு கீழே வந்து உடஞ்சிது. பறந்தாம அதை பார்த்தோன்னே, ஐயோ கடிகாரம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சே, அபசகுனமா இருக்கே, இதனால கெட்டது நடக்க போதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாம அவன் வீட்டுல இருந்த ஒரே கடிகாரம் அதுதான். அது இல்லைன்னா டைம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பறந்தாம இப்படி பல குழப்பத்துல என்ன நினைச்சா, சரி உடனே போய் நம்ம ஒரு கடிகாரத்தை வாங்கிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ஏதாச்சும் தப்பா நடக்க போகுது அப்படின்ட்டு கடைக்கு போனா. கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு அஜந்தா வால் கிளாக் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, அதுல ஆணியோட பேத்துக்கிட்டு விழுந்துருச்சு அந்த கடிகாரம். அதனால ஆணியும் அடிக்கணும், அதுக்கப்புறம் அதுல ஃபிக்ஸ் பண்ணணும். ஹைட்டு பத்தல, சுத்தியும் இல்லை, ஹைட்டுக்காக ஒரு ஸ்டூலும் இல்லை. இவர் பக்கத்து வீட்டில் தான் ஏதாச்சும் இது வேணும்னா பக்கத்து வீட்டில் தான் போய் வாங்கிட்டு வருவான். போய் மணி பார்த்தா ஒரு நைட்டு 9:30 மணி ஆகுது. இந்த டைம்ல போய் அவங்க வீட்டில் சுத்தி வேணும் ஸ்டூல் வேணும்னு கேட்டால் நல்லா இருக்குமா? சரி நம்ம காலையில போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிகாரத்தை என்ன பண்ணா, அப்படியே பக்கத்துல ஒரு டேபிள்ல வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டான். காலையில பறந்தாம என்ன பண்ணா, எழுந்ததுக்கு அப்புறம் அந்த வால் கிளாக் பார்த்தோன்னே சரி இது மாட்டினாதான் நமக்கு வந்து டைம் தெரியும், என்ன பண்றது, இப்போ போய் மணி பார்த்தா அதுல 6:30 காட்டுது. பக்கத்து வீட்டில் போய் கதவு தட்டி ஸ்டூலும் சுத்தியும் கேட்கலாமா அப்படின்னு நினைச்சா, இவரே மனசுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ், சச்சே இவ்வளோ காலையில போய் அவங்க வீட்டில் எழுப்பி ஸ்டூல் கொடுங்க சுத்தி கொடுங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு இவர் ஆஃபீஸ் கிளம்புற வேலையை பார்த்தாரு. கிளம்புறதுல மணி 9 ஆச்சு. 9 மணிக்கு டைம் பார்த்தா திருப்பி அந்த செவுத்துல கிளாக் இல்லை, மிஸ் பண்றாரு கிளாக்கை. அதனால சரி இப்பயாவது போய், ஐயோ நம்ம ஆஃபீஸ் கிளம்பிட்டோமே, அவங்க வீட்லயும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு பரபரப்பா இருப்பாங்க, இந்த நேரத்தில் போய் சுத்தி கொடுங்க ஸ்டூல் கொடுங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சரி வேணாம் நம்ம வந்து சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். இவர் ஆஃபீஸ் போனவர் திருப்பி நைட்டு 9 மணி தான் வந்தார். அவர் டயர்டாக இருந்தது, சாப்பிட்டதுக்கு டைம் பார்த்தா, ஐயோ டைம் தெரில, செவருக்கு எம்டியாக இருக்குது, ஐயோ கிளாக் மாட்டணுமே மறந்து போச்சு, பக்கத்து வீட்டில் போய் ஸ்டூலும் சுற்றியும் இப்போ கேட்கலாமான்னா மறுபடியும் 9:30 மணி நைட் டைமில் போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு விட்டார். அதுக்கப்புறம் சண்டே வந்தது. இப்படியே ஒரு 2 நாள் போயிடுச்சா. சண்டே போய் அது ஸ்டூலு சுற்றியும் வாங்கினா, ஐயோ சண்டே அவங்க வீட்டில் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பாங்க, அவங்க இந்த நேரத்தில் போய் நம்ம எதுக்கு ஸ்டூல் வேணும் சுற்றி வேணும்னு கேட்குறது, சரி இப்போ வேணாம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அன்றைக்கும் கேட்கல. இப்படியே இவரே மனசுக்குள்ள ஒரு காரணத்தை உருவாக்கிட்டார். இப்போ கேட்டால் அவங்க பிஸியாக இருப்பாங்க, இப்போ கேட்டால் அவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க, இப்போ கேட்டால் வீட்டில் இருக்க மாட்டாங்க, இப்போ கேட்டால் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க, காலையில் வந்துட்டு கேட்குறானே நைட்டு வந்து கேட்குறானே. இப்படியே ஒரு 10 நாள் அந்த வால் கிளாக்கை மாட்டாமலே பக்கத்து வீட்டில் போய் சுற்றி வாங்குறதுக்கும் ஸ்டூல் வாங்குறதுக்கும் தயங்கி ஒரு கட்டத்தில் இவனுக்கே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. ஒரு வால் கிளாக்கு போய் நம்மளால மாட்ட முடியலையே, என்னடா அது அப்படின்ற மாதிரி இவரே ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கரெக்டா வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியில வரும்போது அந்த எதிர் வீட்டுக்காரர் வர்றாரு. அவரை பார்த்த உடனே இவனுக்கு உள்ள இருந்த கோவத்துல, அதாவது இவ்வளவு நாள் போய் கேட்கணும் நினைச்சால அந்த கோவத்துல என்ன சொன்னா, அவரை பார்த்து, யோ உன் ஸ்டூலம் வேணாம் உங்க சுத்திய வேணாம் போயா அப்படின்னா. எதிர் வீட்டுக்காருக்கு ஒன்னும் புரியல. ஹலோ மிஸ்டர் பரந்தாமன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் என்ன கேட்காதீங்க, இனிமேல் உங்க ஸ்டூல நான் வாங்க மாட்டேன், உங்க சுத்தியும் வாங்க மாட்டேன், ஒன்னும் தேவை கிடையாது அப்படின்னு சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டு போறான். ஆனா எதிர் வீட்டுக்காரன் ஒரு சரியான லூஸா இருப்பான் போல, என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தா, ஐயோ அப்படின்ட்டு அவர் இவரை பத்தி நினைச்சிட்டு அவர் போறாரு. இந்த கதையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்குள்ள சம்டைம்ஸ் சரி ஒரு விஷயத்தை அப்புறம் சொல்லிக்கலாம், ஒய்ஃப் பண்ண ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை இப்போ சொன்னா இல்லை இப்போ வேணா சொல்ல வேணாம் நல்ல மூட் இல்லை அப்புறம் சொல்லிக்கலாம், இல்லை அப்போ யாரோ வந்துட்டாங்க இப்போ வேணா அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு அந்த சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா புகஞ்சு பெரிய நெருப்பா மாறு. அப்போ ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அது போட்டு நம்ம பிளாஸ்ட் பண்ணி பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏன் அப்படிலாம் பண்றோன்னே நம்மளுக்கு புரியாது. அதே மாதிரி ஒய்ஃபும் தான் சின்ன விஷயத்த அப்பயே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கிறது நல்லது. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம் தயங்க ஒரு சின்ன விஷயம் கூட பூதமா வந்து நிற்கும். ரேடியோ மிர்ச்சி 98.3 FMல செந்தில் உங்களோட பேசிட்டு இருக்கிற, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது